வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நோய்க்கான தீர்வு நம்ம பார்க்குறோம். இந்த நோய் பார்த்திங்கன்னா இருதய நோய் பிரிவுகளில் முதன்மையாக வரக்கூடியது. இருதய நோய்களில் பலவிதமான நோய்கள் இருந்தாலும் இது ஒரு ஆரம்பகட்ட நோயாக வருகிறது. அதாவது என்ன நோய் அப்படின்னா, இருதய துடிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய் வர்றதுக்கு என்ன காரணம், அப்படி நோய் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதற்கு என்ன தீர்வுகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த நோய் நமக்கு இருக்குன்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேசான தலை சுற்றல் இருக்கும், லேசான மயக்கம் இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாமல் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி, திடீர்னு தலை சுற்றல் இருக்கும், திடீர்னு மயக்கம் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் படபடப்பாக இருக்கும், அதிக வியர்வை இருக்கும். இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் முற்றிய நிலையில் பார்த்திங்கன்னா மார்பில் வலி தோன்றும். இதெல்லாமே இந்த இருதய துடிப்பு மாறுபாடு நோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இருதய துடிப்பு மாறுபாடு அப்படின்ற நோய்க்கான தீர்வுகள் 3 முதிரைகளையும் நம்ம கொடுக்குறோம். முதல் முதிரை இருதா முதிரை, இரண்டாவது பிராணவாயு முதிரை, மூன்றாவது உஷ்ணசீர் முதிரை. இந்த 3 முதிரைகளையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 15 நிமிடம் செய்ய வேண்டும். இந்த 3 முதிரைகளையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சில மூலிகைகளையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த முதல் முதிரை எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் வணக்கம் வைக்கணும். அதில் இந்த வணக்கம் வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரம். இதில் வணக்கம் வைத்து உங்களுடைய நடுவிரலை மடித்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த நடுவிரலினுடைய 2 முட்டியிலும் ஒன்றோடு ஒன்று தொட்டுட்ருக்கணும். மோதிர விரல் நுனியில் மட்டும் தொட்டிருக்கணும். மற்ற விரல்கள் எங்கேயுமே தொடக்கூடாது. உள்ளங்கை எல்லாமே அப்படி விரிச்சிருக்கணும். உங்களுடைய கைகளில் துடிப்பு அப்படின்னு நீங்கள் உணர்றது நடுவிரலினுடைய இந்த முட்டியில் துடிப்பை உணரணும், மோதிர விரலினுடைய நுனியில் துடிப்பை உணரணும். கை நீங்கள் இப்படி வச்சுக்கணும். அதாவது அநாதக சக்கரத்தின் பக்கத்தில். அநாதக சக்கரம் நம்ம உடம்புல எங்கே இருக்குது, மார்பினுடைய நடுவில் இருக்குது. இந்த அநாதக சக்கரத்தினுடைய பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி நீங்கள் வைக்கும்போது கையை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மணிக்கட்டுலாம் வலி வரும். எனவே இந்த முதிரைகளை செய்வது என்பது இலகுவாக, அதே சமயம் அந்த துடிப்பை உணரக்கூடிய இடங்களில் மட்டும் மிதமான அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் அப்படி செய்யணும். ரொம்ப அதிகமாக அழுத்தினீங்கன்னா தொடர்ந்து முதிரைகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு கையில் வீக்கம் வலி வந்துடும். இலகுவாக அப்படி செய்ய வேண்டும். மனசில் ஒரு விதமான எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சாதாரணமாக உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதிகமான பலன் கிடைக்கும். இது இருதா முதிரை, முதல்ல செய்யக்கூடிய முதிரை. அடுத்தது பிராணவாயு முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலினுடைய அடியில் வைக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி நடுவிரலை மட்டும் அப்படி நீட்டியிருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பேர் பிராணவாயு முதிரை. பாருங்கள், இந்த மாதிரி செய்யணும். இது 2வது முதிரை. 3வது முதிரை உஷ்ணசீர் முதிரை என்று சொல்லக்கூடிய ஒரு முதிரை. இது இருதய தசைகளுக்கான ஒரு முதிரை. இப்போது உங்களுடைய முதல் 2 விரல்களையும், அதாவது ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் அப்படி வைக்கணும். பெருவிரலை உங்களுடைய ஆள்காட்டி விரலினுடைய பக்கவாட்டில் அப்படி வச்சுக்கணும். மற்ற 2 விரல்களையும் அப்படி நீட்டி வச்சுருக்கணும். இந்த மாதிரி. இந்த முதிரைக்கு பேர் உஷ்ணசீர் முதிரை. 3 முதிரைகளையும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்யலாம். அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய மூலிகைகளையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். என்ன மூலிகை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மருதம்பட்டை அப்படின்னு ஒரு பட்டை இருக்குது. இது அற்புதமான ஒரு மரம். இந்த மரத்தினுடைய முக்கியமான பலன் அப்படின்னா, இருதயத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மருதம்பட்டைக்கு இருக்குது. இந்த மருதம்பட்டை எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மருந்துப்பட்டையை வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சுருங்க. அதில் ஒரு சிறு துண்டு, அதாவது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு துண்டை எடுத்து நல்லா தட்டி, அது கூட ஒரே ஒரு செம்பருத்தி பூவினுடைய இதழ்கள், ஒரு 4 இதழ்களை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதில் வரக்கூடிய அந்த கஷாயத்தை, அதாவது 4ல் 1ஆக வற்ற வைப்பது கஷாயம் எனப்படும். 4 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக அதை சுருக்கிக்கணும். சுருக்கி அதை எடுத்து வடிகட்டி அதில் உங்களுக்கு தேவையான இனிப்பு, சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம், அல்லது வெறும் கஷாயமாகவே நீங்கள் அதை குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வரும்போது இருதய தசைகள் பலம் பெறும். இந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட் என்று சொல்லக்கூடிய இருதய துடிப்பு மாறுபாடு நோய் விரைவில் குணமடைவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த மூலிகைகளை பயன்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலிகைகள் நமக்கு உதவி புரியும். விரைவாக அந்த நோய் தீர்வதற்கு உதவி புரியும். இந்த மூலிகைகள்லாம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
வெறும் முத்திரைகளை மட்டுமே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் செய்யலாம். இந்த முத்திரைகளை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நோயிலிருந்து விடுதலையாவது மட்டுமல்ல, நோய் வராமல் காக்கும் உபாயமும் நமக்கு இருக்கிறது. ஏனால் எந்த ஒரு மருத்துவத்திலும் நோய் வருமுன் காப்பதற்கு மருத்துவம் கிடையாது. நோய்க்கான தீர்வு தான் மருத்துவமே தவிர, நோய் வருமுன் காப்பது என்பது உணவும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய அன்றாட செய்கைகளும் மட்டுமே நமக்கு வந்து நோய் வருவதற்கு முன்பான தீர்வாக இருக்கும். அந்த வகையில் இந்த முத்திரைகள் என்பது நோய் வராமல் தடுக்கும், நோய் வந்தால் சரி செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.